எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மதுரை அழகர் கோவிலில் அமைந்துள்ள 18ஆம் படி கருப்பசாமி கோவிலின் புனித கதவுகள் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் திறக்கப்படும். இந்த ஆண்டு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நாளை ஜூலை 29, 2026 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் கோவில் நடை திறக்கப்பட்டு படி பூஜை, சந்தனம் சாற்றுதல், கற்பூர படி சேவை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற இருக்கிறது. இந்த அரிய தருணத்தில் 18ஆம் படி கருப்பசாமி யார், ஏன் அவருடைய கதவுகள் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் திறக்கப்படுகிறது, அந்த கதவுக்கு ஏன் பூஜை நடைபெறுகிறது, வாங்க இதையெல்லாம் பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். பார்க்கலாமா? கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வராங்க. கருப்பண்ணசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் பல வழக்குகள் அவர் முன்பு தீர்த்து வைக்கப்பட்டு வருகிறது. கருப்பண்ணசாமி எப்படி அழகர் மலையின் காவல் தெய்வமாக வந்தார் என்பதே ஒரு சுவாரஸ்யமான கதைதான். அது என்னன்னா, ஒரு முறை கேரள தேசத்தை ஆட்சி செய்து வந்த ஒரு மன்னன் அழகர் கோவிலுக்கு வந்து அழகரை தரிசித்து இருக்கிறான். அழகர் பெயரில் மட்டுமல்ல, தோற்றத்திலும் கொள்ளை அழகு. அவரின் பேரழகையும் தெய்வீக சக்தியையும் பார்த்த மன்னன் அழகரை தன் நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். அதற்காக நாடு திரும்பிய உடனேயே மந்திர தந்திரங்களில் கை தேர்ந்த 18 மந்திரவாதிகளை அழைத்து அழகரை கடத்தி கொண்டு வரும்படி கட்டளையிட்டானாம். மன்னரின் கட்டளையை நிறைவேற்ற 18 பேரும் புறப்பட்டு போறாங்க. அவர்களுக்கு முன்னாடி மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பு வெள்ளை குதிரை மீது ஏறி வழிகாட்டி சென்றாராம். காவல் தெய்வத்தை பின்தொடர்ந்து மந்திரவாதிகளும் அழகர் மலையை அடைந்தாங்க. ஆனா அழகர் மலையை அடைந்ததும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அதாவது காவல் தெய்வமான கருப்பண்ணசாமி அப்படியே அழகரின் அழகில் மெய் மறந்து நின்றார். இந்த 18 மந்திரவாதிகளும் தங்களுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்துவிட்டு அழகரின் தங்க ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்தில் கருவறைக்குள் புகுந்து அவங்களோட வேலையில இறங்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் தான் மந்திரங்களில் கை தேர்ந்தவங்களாச்சே. அதனால ஒரு விசேஷ மந்திர மையை தயாரிச்சாங்க. அந்த மந்திர மையை கண்களில் தடவி கொண்டா மத்தவங்க கண்களுக்கு இவங்க தெரியாம போயிடுவாங்க. அந்த மையை பூசிக்கொண்டு ராத்திரி நேரங்களில் கோவிலுக்குள் புகுந்து விடுவாங்க. அதற்கு பிறகு கருவறையில் இருக்கும் இறைவனின் கலை, அதாவது தெய்வீக அருளொளி சக்திய மந்திர சக்தியால கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த குடுவைக்குள் அடைச்சிருவாங்க. இப்படி சில நாட்களாக அவர்களோட ரகசிய செயல் நடந்து வந்துகிட்டே இருந்தது. ஆனா இந்த சதி எவ்வளவு நாட்களுக்கு மறைஞ்சிருக்கும். ஒரு நாள் அழகர் கோவில் பட்டரோட கனவில் தோன்றி என்னை திருடி செல்ல முயற்சி நடக்கிறது என்ற உண்மையை வெளிப்படுத்தினாராம். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பட்டர் மறுநாள் ஊர் பொதுமக்களை எல்லாம் கூப்பிட்டு நடந்ததை சொல்லி இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல பட்டர் கருவறையை திறந்து பூஜைகளை செய்தாராம். அதற்கு பிறகு ஆவி பறக்கும் சுடுசோற்றை இறைவனுக்கு படைத்து வைத்து வெளியே வந்து கருவறை கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டார். அந்த நேரத்தில் வழக்கம் போல உள்ளே மறைந்திருந்த 18 மந்திரவாதிகளும் தங்கள் வேலையை தொடங்கினாங்க. ஆனா இந்த முறை அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சுடுசோற்றிலிருந்து எழுந்த கனமான ஆவி மந்திரவாதிகளின் கண்களில் இருந்த மந்திரமையை கரைத்து விட்டது. யார் கண்ணுக்குமே தெரியாத மறைஞ்சிருந்த மந்திரவாதிகள் ஒரே நொடியில் ஊர் பொதுமக்களிடம் மாட்டிக்கிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் திரண்டு மந்திரவாதிகள் 18 பேரையும் கொன்று பெரிய கோபுரத்தின் முன்பாக 18 படிகள் செய்து படிக்கு ஒருவராக புதைத்து விட்டாங்களாம். மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்து மயங்கி நின்ற கருப்பசாமிக்கு காட்சி தந்த கள்ளழகர் அழகர் மலையையும் தன்னையும் காவல் காக்குமாறு உத்தரவிட்டாராம். இதனை ஏற்று கருப்பசாமி அழகர் மலையிலேயே தங்கி இன்று வரை காவல் காத்து வருகிறார். 18 பேருடன் வந்த அவர் 18 படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார். ஒரு நாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன், திருமாலின் அத்தஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கு படைக்க வேண்டும் என்று சொன்னாராம். அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அத்தஜாம பூஜை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது. இன்று பல மக்களுக்கு குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இருந்து காத்து வரும் 18ஆம் படி கருப்பசாமி பற்றிய இந்த தெய்வீக கதை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கங்க. இந்த கதையில் இறைவனின் அருட்கலையை திருடத்தான் அந்த 18 மந்திரவாதிகளும் வந்தாங்க என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அழகர் கோவிலில் கொப்பரை கொப்பரையாக தங்கம் இருந்திருக்கிறது. அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது என்று ஒரு சொலவடை உண்டு. அந்த அளவுக்கு அழகருக்கு ஆபரணங்களும் இருந்திருக்கிறது.
அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் 2.5 அடி உயரத்தில் அபரஞ்சி எனும் அரிய தங்கத்தாலான திருமால் சிலை ஒன்று ஏறு திருவிடையார் என்ற பெயருடன் இன்றும் இருக்கிறது. அதனால் இவைகளை திருடும் எண்ணத்தில் தான் அவர்கள் வந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சன்னதியின் கதவுகள் ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே திறக்கப்படும். அதுவும் ஆடி மாத திருவிழாவின் போது வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே. அந்த அரிய தருணத்தில் அந்த வாசல் வழியாக பெருமாளின் ஆயுதமான சக்கரத்தாழ்வார் மட்டுமே எழுந்தருளி செல்வார். அவருக்கு முன்பும் பின்பும் வரும் பக்தர்கள் புனித தீர்த்தங்களை தெளித்தபடி மிகுந்த மரியாதையுடன் அழைத்து செல்வார்கள். 18ஆம் படி கருப்பண்ணசாமியின் கதவுகள் திறக்கப்படும் போது அந்த 18 படிகளிலும் பெரிய கற்பூரங்கள் ஏற்றி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதற்கு பிறகு அந்த கதவிற்கு தான் தினமும் பூஜைகள் நடைபெறும். காரணம், அந்த கதவிலேயே அருவமாக கருப்பண்ணசாமி வசிக்கிறார் என்பதுதான் ஐதீகம். குறிப்பாக அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ணசாமி சந்நிதி நடை ஆண்டுதோறும் ஆடி மாத பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் மட்டுமே திறக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் ஆடி மாத பௌர்ணமி ஜூலை மாதத்தில் வருவதால் அன்று மாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் அரிய தரிசனமும் நடைபெற உள்ளது. ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த அரிய தரிசனத்தை காண ஏராளமான பக்தர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இப்படியாக கருப்பசாமியை பற்றிய கதைகள் பல இருந்தாலும் இவரை மக்கள் பல ஊர்களில் முத்துக்கருப்பு, சங்கிலி கருப்பு, வண்டி கருப்பு, ஒண்டி கருப்பு, 18ஆம் படி கருப்பு என பல 100 பெயர்களில் அழைத்து வழிபட்டு வராங்க. அந்தந்த ஊரின் மரபுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ப பலவிதமான பூஜைகளும் திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. சுருட்டு, ஆட்டுக்கிடாய், சேவல், சர்க்கரை பொங்கல், ரோஜா மாலை போன்ற படையல்களுடன் கருப்பசாமியை ஒரு தெய்வமாக மட்டுமல்ல, குடும்பத்தின் மூத்த தலைமுறையாக நினைத்து பக்தர்கள் திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். கருப்பசாமி வழிபாடு என்பது ஒரு கோவில் அல்லது ஒரு சமயத்தோடு மட்டும் முடிவதில்லை. சிலர் அவரை பெருமாளின் காவலனாக காண்கிறார்கள், சிலர் சிவனின் உக்கிர அம்சமாக காண்கிறார்கள், இன்னும் பலர் கிராம மக்களின் காவல் தெய்வமாக வழிபடுகிறார்கள். ஆனா எல்லா மரபுகளிலும் ஒன்றாக இருப்பது கருப்பசாமி நீதியையும் காவலையும் குறிக்கும் தெய்வமாக போற்றப்படுவதுதான். கருப்பசாமிக்கு பொய் என்பது சுத்தமாக பிடிக்காது. அவர் தர்மத்திற்கும் உண்மைக்கும் மட்டுமே துணை நிற்பவர். தனது பக்தர்களுக்கு ஒரு சோதனை என்றால் காற்றை விட வேகமாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் என்றும், தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி, பொறாமை போன்ற துன்பங்களிலிருந்து காப்பாற்றுபவர் என்றும் நம்பப்படுகிறது. கருப்பசாமி பூஜையில் தூய்மையும் பக்தியும் மிகவும் முக்கியம். சுத்தமான மனதுடன் பூஜையில் அமர்ந்து திருவிளக்கேற்றி கருப்பசாமியை மனதில் நினைத்து வழிபாட்டை தொடங்க வேண்டும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் கருப்பசாமி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து பக்தியுடன் வழிபட வேண்டும். பழங்கள், சுண்டல், வெல்லம் கலந்த பொங்கல் போன்ற எளிய நெய்வேத்தியங்களை படைக்கலாம். ஓம் கருப்பண்ணசாமியே நமக அல்லது ஓம் ஸ்ரீ கருப்பசாமியே போற்றி என்ற மந்திரங்களை பக்தியுடன் ஜெபித்து வழிபடலாம். நேர்மையான மனதுடனும் நியாயமான எண்ணங்களுடனும் செய்யப்படும் கருப்பசாமி வழிபாடு நல்ல பலன்களை தரும் என்று பக்தர்கள் நம்புகிறாங்க. இப்படி பல கதைகள், பல நம்பிக்கைகள், பல மரபுகள் இருந்தாலும் உண்மை, தர்மம், நீதி, காவல் என்ற 4 தூண்களில்தான் கருப்பசாமி வழிபாடு இன்றும் மக்கள் மனதில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கேட்பவர்களுக்கு காவலாகவும், தர்மத்திற்கு துணையாகவும், பக்தர்களின் நம்பிக்கையாகவும் போற்றப்படும் கருப்பசாமியை பற்றிய உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், கதைகள், அனுபவங்கள் இருந்தால் பக்தியுடன் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.